ஹலோ காய்ஸ், நம்ம இப்போது எபிசோட் 8 பார்க்கலாம் வாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் எதனால் வானிலை பற்றி படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரியல, எனக்கு தோணுச்சு, ஆனால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நீங்கள் தான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு பர்சன், இதை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எல்லா ஃபீலிங்ஸுமே வேர்ட்ஸில் சொல்லிட முடியாதுல்ல, அது எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக மூவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு உங்கள் ஒருத்தருக்காச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்னோ விழுகும்போது இல்லை அதே மாதிரி ஏதாச்சும் நடக்கும்போது நான் ரொம்ப மெலிஞ்சு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, எனக்குள்ளே நானே ஃபுல்லாக மூழ்கி இருப்பேன். இந்த உலகத்தையே எனக்குள்ளே கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். என்னோடய ஸ்டோரியை எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் ஸ்னோவோ இல்லை ரெயினோ விழுகும்போது ஆப்போசிட்டாக ஃபீல் பண்ணுறேன். அது பேட் திங்குன்னு சொல்ல முடியாது. என்னோட ஒரு பார்ட் உலகத்தையே எனக்குள்ளே கவர் பண்ணணும்னு நினைக்கும்போது என்னோட இன்னொரு பார்ட் மெலிஞ்சிக்கிட்டே போகுது. ரெண்டுமே எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க, ஹீரோயின் ஹெல்ப் மீன்னு மெசேஜ் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்ததும் அவர் வேகமாக ட்ரக் ஓட்டிகிட்டு வந்திருப்பார். ஸ்னோனால் ஸ்லிப் ஆகி ட்ரக்கு கவுந்துருச்சு. அவர் தலைகீழ தான் இருந்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அதை பற்றி சொல்லாமல் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, சேம், எனக்குள்ளேயும் யங்ஷில் ஈஸியான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அதே டைமில் பியூனா எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. அப்படி தானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நோஸ் ப்ளீடிங்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அது எப்போவோ ஸ்டாப் ஆகிருச்சின்னு. அங்கே வெதர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடில் ஸ்டக் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கால் வருது, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் ஹீரோயின்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருந்தவர் இப்போது குளிர் தாங்க முடியலன்னு ரொம்ப நடுங்குறாரு. ரெஸ்கியூ பண்ணுற ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்ருக்காரு. அப்புறமா நான் இந்த என்ஜினை ஆன் பண்ணவான்னு கேட்க அவங்க வேணவே வேணாம், ஃபயர் ஆகிரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர், நான் வேணும்னுலாம் சத்தம் போடலை, என்னால் நிஜமாவே முடியல, என்னோடய கால் ஏன் தெரியல ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடுது, அது எதுக்காக அந்த மாதிரி டான்ஸ் ஆடுது அப்படின்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் அவங்க, நாங்கள் சீக்கிரமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அவருக்கு குளிர் தாங்கலை, ரொம்ப நடுங்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட எக்ஸ் கால் பண்ணுறான். ஸ்கிரிப்டில் ஹீரோயினோட புனைப்பெயர் யங்ஷில் தான் போடுவேன், நீ வாயை மூடிட்டுருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு எக்ஸை சொல்கிறான். அதுக்கு ஹீரோ திட்டுறாரு, என் லைஃப்பில் நான் வாயை மூடினதே இல்லை, நீ யாருடா என்னை வாயை மூட சொன்னது அப்படின்னு திட்டுறாரு. நீ ஒரு ஃப்ராடுடா அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸு, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ, அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிட்றான். ஹீரோ எக்ஸ் மேலே இருக்க கடுப்பில் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் அவரே அமைதி பண்ணிவிட்டு யோகா மாதிரி பண்ணுறாரு. அவர் மலை மேலே இருக்கும் போது வெவ்வேறு சீசனை இமேஜின் பண்ணுவார்ல, அதே மாதிரியே இப்போ பண்ணுறாரு. நல்லா சன்லைட்டில் இருக்க மாதிரி ஒரு மார்னிங் வெதரை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறமா ரெஸ்கியூ டீம் அவரை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன், ஹாட்டாக இருக்குது, கவர்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அவரை வற்புறுத்தி படுக்க வைக்கிறாங்க. ரூமில் ஃபேன் போட்டு விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. நைட் டைமில் குரூப்பில் ஹீரோ மெசேஜ் பண்ணுறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் விட்டுருந்தாலும் அவ்வளோதான், -20 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டில் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு மெசேஜ் போடுறாரு. அப்போ ஜூன் சொல்கிறாரு, எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்கன்னு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் எல்லோரும் தூங்குங்க, மார்னிங் மெசேஜை படிங்க, நான் இப்போது மெசேஜ் போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னோனால் ட்ரக்கு நல்லா மாட்டிக்கிச்சு. அப்போது குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன். நான் மைண்டில் ஹாட்டான சம்மர் டேவை இமேஜின் பண்ணேன். நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதில் இருந்தேன். ஸோ என்னோடய பாடி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
நான் ரொம்ப நேரத்துக்கு அப்படி தான் இருந்தேன். அப்புறமா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதை இமேஜின் பண்ணதுனால இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு. ஹீரோ எப்பவும் போல் ஜன்னலை ஓப்பன் பண்ணி டாங் மேன் அப்படின்னு கத்துறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்களும் லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்களும் திருப்பி திட்டுறாங்க. மார்னிங் பார்க் வந்து சொல்லிகிட்ருக்காரு, நைட்டு இவன் 300 மெசேஜ் போட்டு வச்சுருக்கான். ஒரே பேராகிராஃபாக டைப் பண்ண மாட்டான், ஒவ்வொரு மெசேஜாக போட்டு வச்சுருக்கான். இதை எப்படி தான் டைப் பண்ணுறது? இவன் பேசுகிறத கேட்காம இருக்கவும் முடியல அப்படின்னு பேசுகிறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவும் அவனை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. உங்களை என்ன தான் பண்ணுறது? 2 பேரும் சோல்மேட் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரையும் கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க, ஓருமி காஷிமின்னு. உங்களை பிரிக்கவே முடியாது, எப்படியோ போங்க அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. ஜின் வந்து ஜாய்க்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த பெரிய ஆக்டரை வந்து பேசிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாய் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல. ஜாய் வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, அந்த கோபார் கம்பெனியோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாய், என்ன சிங்கிள் வேர்டில் சொல்கிற, எக்ஸ்பிளைன் பண்ணு, இதை வந்து அந்த பெரிய ஆக்டர்கிட்ட தரலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்மள மாதிரி பெரிய கம்பெனி இந்த படத்தை எடுக்க முடியாதது நமக்கு ஒரு அவமானம். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். நான் படித்ததுலேயே செகண்ட் பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் இதுதான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஷாய்க்கு வந்து ஷாக் ஆகிடுது. அந்த ஸ்கிரிப்டை கூடன்னு வாங்கிட்டு போய் படிக்கிறாரு. ஜூன் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய மூவி ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை சாய் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு சொன்னார். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, சொன்னாலும் யூஸ் இல்லை, எனக்கு இது பழகிருச்சு, பரவாயில்ல விடுங்க, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்க்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருச்சு. அந்த பெரிய ஆக்டர்கிட்ட பேசுகிறதுக்காக காஸ்ட்லியான ட்ரிங்க்கை வந்து கொண்டு போகிறாரு. 8 கிளப்புக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. ஜின் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இன்றைக்கி 8 கிளப்புக்குள்ளே ஹீரோ வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. உடனே ஜூன் சொல்கிறாரு, ஐயோ நீ குரூப்பில் மெசேஜ் போட்டுட்ட அப்படின்னு. உடனே டெலிட் பண்ணுங்கிறாங்க. அப்புறம் ஜின்னும் அதை டெலிட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மெசேஜை வந்து ஹீரோ ஆல்ரெடி படிச்சிட்டாரு. ஹீரோ அவரோட வெதர் மேக்கர் ஸ்கிரிப்டை ஜின்கிட்ட தரலான்னு பிரிண்ட்லாம் போட்டு வந்திருப்பாங்க. அவங்க குரூப்பில் இப்படி மெசேஜ் போட்டதுனால ஹீரோ சேடாகிறாரு. அவர் ஜூன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஜூன் சொல்கிறாங்க, ஹீரோயினோட எக்ஸோட ஸ்டோரியில் வந்து காங்ஷிக்குங்கிற பெரிய ஆக்டரை தான் நடிக்க வைக்கலான் இருக்காங்க. ஸோ அவர் இன்றைக்கி 8 கிளப்புக்கு வராரு, அவருக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு தான் உன்னை வர வேணான்னு குரூப்பில் மெசேஜ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கோவொர்க்கர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய பாட்டியோட அட்ரஸை உன்னோட அட்ரஸுக்கு மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயினோட பாட்டி ஃபுட் ஷாப் வச்சுருப்பாங்க. அங்கே அம்மாவோட மேனேஜர் வந்து ஃபுட் வாங்குற மாதிரியே வாங்கிக்கிட்டு அப்படியே டெபிட் கார்டை கேஷையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. 8 கிளப்பில் அந்த ஹீரோக்கிட்ட சாய் பேசிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு வேறு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹீரோ வயிறு வலிக்குது, ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் நேராக 8 கிளப்புக்கு தான் ஓடுறாரு. 8 கிளப்பில் ஹீரோவை பார்த்ததும் ஜின் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ ஆக்டர் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே நைஸாக யூடர்ன் போட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, திங்க் பண்ணுறாரு. அந்த ஆக்டருக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பிடிச்சிருது. அப்புறமா எக்ஸ் தான் அந்த ஸ்கிரிப்டோட டைரக்டர், அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆக்டர் சொல்கிறாரு, ஒருத்தரோட ஹேண்ட் ஷேக்லேயே தெரிஞ்சிடும் அவங்க ஒர்த்தா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதை வந்து ஹீரோ வந்து கேட்டுட்டு அப்படியே வெளியில் போகிறாரு. ஹீரோ ஜின்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எப்படி அந்த எக்ஸு கூடலாம் ஒர்க் பண்ணுறீங்க, அவன் ரொம்ப மோசம்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன டேட்டா பண்ணுறேன், படம் தானே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் தரலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டான். நான் எப்போவுமே பேக் சீட்டில் தான் இருக்கேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கு, இப்போது இந்த எக்ஸு, இவங்க 2 பேர் பின்னாடியும் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜின் சொல்கிறாங்க, 2 பேரும் தான் கவர்மெண்ட் காம்படிஷனில் அப்ளை பண்ணிங்க, அவன் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உனக்கும் அந்த எக்ஸுக்கும் வந்து கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பேரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ஜின் சொல்லிடுறாங்க. எக்ஸோட ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருக்குன்னு ஜின் வந்து புகழ்கிறாங்க. அதை கேட்கும்போது ஹீரோவுக்கு கோபம் வருது. அந்த ஸ்டோரி வந்து யங்ஷிலோடதுன்னு சொல்கிறாங்க. யங்ஷில் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஜின் சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் டேலண்டான பர்சனை வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஓ பார்க்குக்கு பண்ண மாதிரியானே, நீங்கள் பார்க்குக்கு பண்ண ஹெல்ப்பை எனக்கும் பண்ணியிருந்தா நான் எப்போவும் மூவி பண்ணியிருப்பேன்னு ஹீரோ சொல்கிறாரு. பார்க்கோட மூவியை எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எம்பாரசிங்காக இல்லையான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஜின் சொல்கிறாங்க, நான் பார்க்க ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவரோட மூவி வந்து ஃப்ளாப் ஆகினாலும் அவர் ஸ்டாப் ஆகலை, இன்னுமே எழுதிட்டே தான் இருக்கார். அவரால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அவர் மேலே எனக்கு எப்போவுமே ரெஸ்பெக்ட் இருக்குது. அவரை பற்றி என்கிட்ட தப்பாக பேசாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்து பார்க் வந்து ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. அந்த ஆக்டர் வெளியே போகும்போது ஹீரோ வந்து பேசுகிறாரு, என்னோட ஹேண்ட்ஷேக் பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அந்த ஆக்டர் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சி நல்லா முறுக்குறாரு. ஹீரோவுக்கு வந்து வலி தாங்கலை, அவர் வந்து கத்துறாரு. அப்புறம் அந்த ஆக்டர் சொல்கிறாரு, உன்னோட கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேனேஜர் கொடுத்த கார்டை எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்க்க ஹீரோயின் வந்திருக்காங்க. நான் கிராண்ட் மதரோட அட்ரஸாக மாற்றிட்டேன், ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே என்னை ஃபைன் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நீ இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறியா, நல்ல வீடு, நல்ல திங்ஸு, நல்ல டீசெண்டான பாய் ஃப்ரெண்டுன்னு மாற்றிக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின், ஹீரோ டாங்மேன் வந்து டீசெண்டானவங்க தானே சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, என்ன டீசெண்ட்டு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அவர் கூட இருக்கும்போது நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணணும்னு அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கார்டு வேணான்னு சொல்லியும் மறுபடியும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் மணியை நான் யூஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னா நான் கிராண்ட் மதருக்காக தான் யூஸ் பண்ணுவேன். அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு தேவையான மிஷின்ஸை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, உன் இஷ்டம் போல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தனியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து டேபிள் மேலே கத்திலாம் வைப்பாங்க. நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. என்னமோ பாஸ்டில் உங்கள் அப்பா கூட நல்ல மெமரிஸ் இருந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணுற. அவரோட ஃபஸ்ட் லவர்கிட்டயே போயிட்டாரு. அந்த பெயின் எனக்கு இப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க கத்தி அழுகுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜின்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டிங்களான்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுக்கல, ஜின் சொன்னாங்க 2 பேருக்குள்ளாரையும் கிளாஷ் ஆகிட்டே இருக்குது, ஸோ 2 பேரையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ ஹீரோயின்கிட்ட குப்பை மாதிரி விஷயங்களை நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஹீரோயின் தான் எழுதுனதுன்னு. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்டில் யங்ஷில்னு தானே நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோயினை திட்டுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க, அவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு உங்களோட டேலண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணீங்க, ஃபுல் எஃபர்ட்ஸ் எதுக்கு அவனுக்காக போட்டிங்க அப்படின்னு ஹீரோ திட்டுறாரு. ஹீரோ திட்ட ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவால் நோஸ் ப்ளீட் ஆகுது. அங்கே டேபிளில் இருக்கக்கூடிய கப்பு வந்து உடஞ்சிருது. அப்போ தான் ஹீரோ வந்து ரியாலிட்டிக்கு வராரு. ஹீரோ சாரி சொல்கிறாரு. அவங்க கோவிச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒருத்தங்களை டேட் பண்ணும்போது கொஞ்சம் தான் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்து தான் டேட் பண்ணுவீங்களா? டெய்லி அவங்க நம்மளை இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி லிமிட் செட் பண்ணி வைப்பீங்களா? உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்காக செய்ய மாட்டிங்களா? உங்களுக்கு வலிச்சாலுமே அவங்களுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட மாட்டிங்களா அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் ரூமில் சேடாக இருக்காங்க. அப்புறமா ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு ஃபன்னியான ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்க, அப்போ தான் ஹீரோக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அவர் அழுதுகிட்டே தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு ஃபன்னியான ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த ட்ரக் ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு,
நான் உங்ககிட்ட சூப்பர் கூல்னு காட்டிக்கணும்னு நினச்சேன், அதான் சொல்லலை. லாஸ்ட்டாக உங்ககிட்ட கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆனது ட்ரக்குக்குள்ளே இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட பிரதர் வந்து போயம்லாம் எழுதுவார்ல, அவர் வந்து பாஸ்டில் ஒரு பெரிய பொயிட்டராக இருந்திருக்காரு. அவரை பார்க்க நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி தான் வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, உங்கள் புக்காக்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ஏன் அதை ரைட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸாக கேட்குறாங்க. அவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு பொயிட் இருந்தார், அவரோட குழந்தைய வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய குடிக்கிறாரு. குடிக்கும்போது ஒரு நாள் ஒரு கவிதை லைன் வந்து தோணுது. அந்த லைனை அவர் பேப்பரில் எழுதுறாரு. அது ஃபேமஸும் ஆகிறது. ஒரு கட்டத்தில் அவருக்கு தோணுது, தன்னோட குழந்தை இழந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கவிதை லைன்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு அவரை பார்க்கவே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அப்புறமா ரைட்டிங்கே விட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க வந்து பியூட்டிஃபுல் கவிதைன்னு சொல்கிறாங்க. ஏதோ யாரோட கதையோ அவர் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு சொன்னாங்க. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. இதில் எது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவங்க குழந்தைய லாஸ் பண்ணதா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. சாய் ஓனர் ஜின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த படம் எடுக்க கவர்மெண்ட் கம்பெனி கொடுத்த காசை அவங்கக்கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், பெரிய அமௌண்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னு அப்போ இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கிட்ட என்ன சொல்லலான்னு கேட்க, சாய் ஓனர் ஏதாச்சும் பொய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜின்னு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாய் சொல்கிறாரு, குட்டி குட்டியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, நிறைய மணி கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்க்கு வந்து கோபம் வந்துடுது. சாய் சொல்கிறாரு, எக்ஸ் வந்து என்னோடய கம்பெனிலேயே ஒர்க் பண்ண ஓகே சொல்லிட்டான், அந்த பெரிய ஆக்டரும் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜின்க்கு புரியுது, எக்ஸ் வந்து ஏமாற்றிட்டான், இந்த ப்ராஜெக்டை வந்து சாய் வந்து டேக் ஓவர் பண்ண பிளான் போட்டுட்டாருன்னு அவங்களுக்கு புரியுது. சொல்கிறாங்க, நான் மணிக்காக மூவி எடுக்கலை, என்னோட மன திருப்திக்காக எடுக்கிறேன், நான் நேர்மையாக தான் இருப்பேன், இந்த ப்ராஜெக்டை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க. ஜின்க்கு கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, குடிச்சிட்டு 8 கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஜின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. நான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ரூமில் டிப்ரெஸ்டாக அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் பார்க்க அவரோட லஸ்ட்ஃபுல் பாட்டில் ஓப்பனர் ஸ்டோரியை வந்து எனக்கு சென்ட் பண்ணார். அதை படிக்கும் போது நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். அதை படித்து முடிச்சுட்டு தான் நான் பார்க்குக்கு ஐ லவ் யூ சொன்னேன். அப்படி ஸ்டோரி எழுதிட்டு இருந்த மனுஷன் இப்போ இல்லை, அந்த மனுஷன் வந்து அழுதுட்டுருக்கிற பொண்ணையே வந்து சிரிக்க வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க் வந்து அந்த மனுஷன் இப்போ செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுறாங்க. சாய் ஓனர் ஹீரோயின் கிட்ட, எக்ஸோட நாக் நாக் ஸ்டோரி தான் செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னல, அப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு எதுன்னு கேட்க, அப்போ ஹீரோயின் ஹீரோவோட டாங் மேன் வெதர் மேக்கர் ஸ்டோரி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாய் ஓனர், கதை யார் வேணாலும் எழுதிடலாம், அதை ஒரு டைரக்டராக இருந்து ஒவ்வொரு சீனையும் வந்து டெலிவர் பண்ணணும், ஆனால் அவனால் அதை டைரக்ட் பண்ண முடியாது, அவனுக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோ 8 கிளப்பில் அவனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் எதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டோரியில் ஒரு ஹார்ட்வெல் சீன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ஜின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனிகிட்ட ஜின் சொல்லியிருப்பாங்க, அந்த எக்ஸ் வந்து நம்ம கூட மூவி பண்ணல, வேறு ஒரு கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, வின்னர் வரல அப்படின்னா ரன்னருக்கு வந்து நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம், ரன்னரோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் படமாக எடுங்க, ரன்னர் யாருன்னா ஹீரோ டாங் மேன் வெதர் மேக்கர்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜின்னுக்கு ஒரே ஷாக் ஆகுது. வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட, இந்த படத்தை வந்து எடுத்தால் இந்த படத்து மூலயமா போட்ட காசை வந்து ரிட்டன் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர், உங்களுக்கு அந்த தயக்கம் இருந்தால் இதை பண்ண வேணான்னு சொல்லிடுறாங்க. அதை வந்து ஜின் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ 8 கிளப்பில் பேச பேச ஜின்க்கு வந்து கோபம் வந்துடுது. அப்புறம் நீ பேசிகிட்டே இருக்காதன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இப்போ என்ன, என்னை வெளியே தூக்கி போட்டுருவீங்களா, நான் போக மாட்டேன் அப்படின்னு பெஞ்சு மேலே அப்படியே படுத்துக்கிறாரு. அப்புறம் ஜின் சொல்கிறாங்க, நீ இன்னும் ஒரு மூவி கூட பண்ணல, வெளியே இருந்துக்கிட்டு மற்ற மூவிஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணுற, நீ ஃபஸ்ட்டு சண்டை போடுற ரிங்குக்குள்ளே வா
வந்து உள்ளே வந்து அடி வாங்கு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ரன்னர் அப்பு சொன்னீங்கள்ல, டாங் மேன் வெதர் மேக்கர், அந்த மூவியை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது ஹீரோவோட ஸ்கிரிப்ட் தான் ரன்னர் அப்னு. எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதில் எனக்கு பில்லியன் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தங்களுக்கு வந்து பாடம் கற்பிச்சே ஆகணும், நான் இந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆக போகிறேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஹீரோவை பார்த்து, நீ ரிங்குக்குள்ளே வா, வந்து அடி வாங்கு, நான் உனக்கு பாடம் கற்பிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரே பயம். அவர் அடி வாங்குற மாதிரி இமேஜின்லாம் பண்ணி பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.